டாக்டர் பிளஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் டாக்டர் முகமது இப்ராஹிம், கன்சல்டன்ட் கார்டியாக் சர்ஜன், ஒர்க்கிங் இன் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், வடபழனி. இன்னைக்கு நம்ம வில் டாக் அபவுட் டயபெட்டிஸ். நம்ம ஊர்ல டயபெட்டிஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவை வந்து இட் இஸ் கால்ட் அஸ் டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட். எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆர் டயக்னோஸ்ட் வித் டயபெட்டிஸ். ஏன் இந்த மாதிரி வருதுன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப மாறிடுச்சு. நம்மளுடைய ஜெனட்டிக்ஸ்லயுமே வந்து வி ஆர் மோர் ப்ரோன் ஃபார் டயபெட்டிஸ். டயபெட்டிஸ் அப்படிங்கிறது என்ன? பேசிக்கா அது ஒரு இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், ஒவ்வாமை மாதிரியான ஒரு வியாதி தான். அந்த இன்ஃப்ளமேஷன் என்ன பண்ணுது, நம்மளுடைய நார்மலான இன்சுலின் சுரக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பான்கிரியாஸ்ல இருக்கக்கூடிய அந்த எண்டோக்ரைன் செல்ஸை போய் அட்டாக் பண்ணிடுது. அதனால நமக்கு ப்ரொடியூஸ் ஆக வேண்டிய, சாப்பிட்ட பிறகு ப்ரொடியூஸ் ஆக வேண்டிய இன்சுலினோட அளவு குறையிறதுனால ரத்தத்துல வந்து சாப்பிட்ற சாப்பாடு வந்து டைஜஸ்ட் ஆகி குளுக்கோஸ் வந்து ரத்தத்துக்கு வந்துடுது. பட் ரத்தத்துல இருந்து எல்லா செல்லுகளுக்கும் அது உள்ள தள்ள வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய இன்சுலின்ங்கிற ஹார்மோன் இல்லாததுனால அது ரத்தத்திலே தங்கிடுது. சுகர் ரத்தத்துல அதிகமா இருக்கிறதுனால, அதே மாதிரி சுகர் வந்து செல்லுக்குள்ளேயும் போகாததுனால, நார்மலா எனர்ஜி வந்து சுகர் மூலியமா தான் எல்லா செல்லும் யூட்டிலைஸ் பண்ணுது. சுகர் வந்து ரத்தத்திலே இருக்கு, ஆனா செல்லுக்குள்ள போகல. செல்லுக்குள்ள போகாததுனால செல் என்ன ஆகுது? ஸ்டார்வேஷன். செல்லு பசியோட இருக்கு, ரத்தத்துல பிளட் அதிகமா இருக்கு. இதை நாங்க வந்து மெடிக்கலா ஸ்டார்வேஷன் இன் பிளென்டின்னு சொல்லுவோம். ரத்தத்துல சுகர் இருந்தும் உடம்புல அது ஒட்டல. பிகாஸ் அதை உள்ள கொண்டு போகக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஆகிய இன்சுலின்ங்கிறது உடம்புல சரியா இல்ல, பத்தல. இட்ஸ் கால்ட் ஸ்டார்வேஷன் இன் பிளென்டி. நீங்க என்ன சாப்பிடுவீங்க, பசிக்கும், பட் ஆனா உடம்புல ஒட்டாது. இதுதான் பேசிக் ரீசன், இதுதான் பேசிக் பிசியாலஜி பிஹைண்ட் டயபெட்டிஸ். இதனால என்ன ஆயிடும், எல்லா உறுப்புமே வந்து ஒழுங்கான எனர்ஜி இல்லாதனால அதனால சரியா ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஸோ அது வந்து இன்டைரக்டா உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பையுமே, எல்லா செல்லுகளையுமே, இன்ஃபேக்ட் ஒவ்வொரு செல்லையுமே டயபெட்டிஸ் கேன் அஃபெக்ட். தலையில இருந்து கால் வரைக்கும். இது வந்து கண்ணில் பார்த்தீங்கன்னா ரெட்டினோபதின்னு சொல்லுவோம். கண் திரையில வந்து சரியான சுகர் எனர்ஜி போகாதனால அது சீக்கிரமா டிஜெனரேட் ஆகிடு ப்ராப்ளம்ஸ் வரலாம், கண் பார்வை மங்கி போகலாம். அடுத்து இருதயத்துல அதே மாதிரி செல்லுகளுக்கு சரியானபடி ரத்த ஓட்டம் இல்லாததுனால இரத்த குழாய்கள் எல்லாம் கால்சியம், கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி பிளாக்ஸ் வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரலாம். நமக்கு வந்து அதே மாதிரி கால் கைகள்ல வந்து நரம்புகள், அந்த நரம்புகளுக்குள்ள சரியானபடி குளுக்கோஸ் உள்ள போகாதனால அந்த நரம்புகள் செயலிழந்து போய் பெரிஃபரல் நியூரோபதின்னு சொல்லுவோம். அதாவது நரம்புகள் எல்லாமே வந்து செயலிழந்து போய் உணர்ச்சி கம்மியாகி காலில் அடிப்பட்டாலோ புண்ணு வந்தாலோ சீக்கிரம் ஆறாம சீல் பிடிச்சி செப்டிக் ஆகிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். கிட்னிகளே அதே மாதிரி சரியான பகுதி ரத்த ஓட்டம் போகாதுன்னு கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஸ்லோவா டிட்டரேட் ஆகிட்டு கிரியாட்டினின் உப்பு அளவுகள் வந்து உடம்புல கூட போய் அதுக்கு பேர் டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஜென்ரலா எல்லா உறுப்புகளையுமே அது அஃபெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் ஈவன் வந்து வயிறு, குடல்ல கூட அது அஃபெக்ட் பண்ணலாம். சரியானபடி செரிமானம் ஆகாம கூட பண்ணலாம். டயபெட்டிஸ் பொறுத்தவரை மூளையில கூட அஃபெக்ட் பண்ணலாம். சில நேரங்கள்ல மூளையில கூட அவங்களுக்கு வந்து மறதி அந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு தே ஆர் வெரி ப்ரோன். இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது, அது ரொம்ப முக்கியம். இப்ப டயபெட்டிக்ங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ். அதாவது அது வந்து வாழ்க்கையில வந்துடுதுன்னு சொன்னா அது வந்து கண்டிப்பா நீங்க லைஃப் லாங் அதை மெயின்டைன் பண்ணணும். அதை நீங்க எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்க டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு மாத்திரை மருந்து கொடுப்பாங்க. நீங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைலை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா யூஸ்வலா அதை வந்து நீங்க உங்களை ரொம்ப பாதிக்காம பார்த்துக்க முடியும். டெய்லி நல்லா வாக் பண்ணணும். முடிஞ்ச அளவு நல்லா வாக் பண்ண பண்ண உங்க உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி கன்சம்ஷனுக்கு தேவையான அந்த இன்சுலினை அதுவாகவே ஆட்டோமேட்டிக்கா சுரக்கிறதுக்கான முயற்சி எடுக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸஸான மாத்திரைகளோ இன்சுலினோ ரொம்ப தேவைப்படாது. சுகர் ரிச் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும். அதாவது நீங்க நார்மலான சாப்பிடும் பொழுது உடம்புல வந்து சர்க்கரை அளவு ஏறும். நார்மலா அது வந்து இயற்கை. அதை உள்ள கட்டுப்படுத்துறதுக்கு இன்சுலின் இருக்கு. ஆனா உங்களுக்கு அந்த இன்சுலின் கம்மியா இருக்கிறதுனால நீங்க கொஞ்சமா சாப்பிட்டா கூட உங்க சுகர் லெவல் அதிகமா ஷார்ட் அப் ஆகும். அதே டயத்துல அது குறைக்கிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ உங்களுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து
அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸை வந்து எப்போவுமே நீங்கள் அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடாது. ஸோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிட்டா எவ்வளோ சுகர் ஏறும் அப்படிங்கிறத ஒரு இண்டெக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஃபுட்டுக்குமே. அந்த ஃபுட்டோடைய கிளைசிமிக் இண்டெக்ஸை கண்டுபிடிச்சி எந்த ஃபுட்டு வந்து ஸ்லோவா உங்களுடைய சுகரை ரத்தத்தில் ஏற்றும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய டயட்டை சேஞ்ச் பண்ணணும். எப்போவுமே சுகர் போட்டு அதிகமாக காஃபி, டீ, ஸ்வீட்ஸ், அதிகமான ரைஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து ஈஸியாக சுகரை அதிகமாக ஏற்றும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸை ஜென்ரலாக அவாய்ட் பண்ணிக்கிறதோ இல்லை கம்மி பண்ணிக்கிறதோ ரொம்ப நல்லது. ஸோ டயட்டில் மெயினாக நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுடைய மருந்து மாத்திரைகளுடைய அளவு குறையும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் சொன்னது வாக்கிங். லைஃப் ஸ்டைலில் நீங்கள் டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் ஒரு 20 நிமிஷம் டு அரை மணி நேரம் ஒரு ஸ்லோ இல்லை ஒரு மாடரேட் ஃபாஸ்ட்ல வாக் பண்ணணும். இது நீங்கள் ரெகுலராக வாக் பண்ணி உங்கள் உடம்பை நீங்கள் நகர்த்த ஆரம்பிச்சிங்கனாலே உடம்புல உள்ள இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இன்சுலின் சுரந்தும் கூட சம்டைம்ஸ் இன்சுலின் வந்து சுகரை வந்து உள்ள தள்ள முடியாது, உங்க பாடி ரெசிஸ்டன்ட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னா எக்ஸஸ் இன்சுலின் தேவைப்படும். உங்களோட உடம்பு வந்து ஒரு மாதிரி அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ்ல போயிடுவீங்க. ஸோ அது கம்மி பண்ணணும்னா யூ ஹாவ் டு கீப் வாக்கிங். நீங்க எக்ஸஸா வெயிட் இருக்கீங்க, அங்கங்க அப்டாமினல் ஒபிசிட்டி, ஃபேட் அதிகமா இருக்கு உடம்புலன்னு சொன்னா முதல்ல நீங்க அதை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கும் நீங்க மாடரேட் அமௌண்ட் ஆஃப் வாக்கிங் பண்ணணும். பத்தலன்னு சொன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்றது ரொம்ப நல்லது. கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் லிஃப்டிங் பண்ணி அந்த எக்ஸஸ் இதை வந்து நீங்க கம்மி பண்ணலாம். மசில் கொஞ்சம் பில்ட் பண்ணீங்கனாலே உங்களுடைய எனர்ஜி கன்சம்ஷன், உங்களுடைய சுகரை வந்து அதுவே கன்சியூம் பண்ணிட்டு உங்களுடைய ரத்தத்தில் இருக்கிற சுகர் அளவை அதுவே குறைக்க ட்ரை பண்ணும். இதுதான் நீங்க மெயினா டயபெட்டிஸ்ல பண்ண வேண்டியது. ஃபர்ஸ்ட், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்பரான செக்அப், டாக்டர்ஸ் கிட்ட விசிட் பண்ணணும். அதை வந்து 3 months இல்லை 6 months ஒன்ஸ் நீங்க அதை மானிட்டர்ல வச்சு யூ ஹாவ் டு கீப் இட், அதாவது கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அதை நீங்க கேர்லெஸ்ஸா விட்டுட்டு நான் வாக் பண்றேன், நான் எல்லாமே பண்ணிட்டேன், என் சுகர் கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு நீங்களா அசியூம் பண்ணிக்கூடாது. யூ ஷுட் கீப் இட் அண்டர் கண்ட்ரோல். அதை நீங்க பண்ணல, நான் ஒரு வருஷம் ஆச்சு டாக்டர் சுகர் செக் பண்ணி ஆனா மாத்திரை கரெக்டா போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா தட் இஸ் நாட் வைஸ், தட் இஸ் ராங். அது வந்து உங்களுக்கு அந்த ஒரு வருஷத்துல அன்கண்ட்ரோல்டு சுகரே உங்களுடைய உறுப்புகளை வந்து தேவையான அளவுக்கு பாதிச்சு விட்டுரும். அது செய்யவே கூடாது. ஒரு 3 months to 6 months ஒன்ஸ் நீங்க செக் பண்ணிக்கிறது, ஹாஸ்பிட்டல் போறது நல்லது. இல்ல ஒரு குளுக்கோமீட்டர்ல நீங்களே மார்னிங் ஒரு ஃபாஸ்டிங் சுகரோ, அப்புறம் சாப்பிட்ட பிறகு ஒரு 2 hours கழிச்சு நீங்களே ஒரு ஃபாஸ்டிங் சுகர் பார்த்துக்கிட்டு போஸ்ட்பிராண்டியல் சுகர் பார்த்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ நிறைய மானிட்டர்ஸ்லாம் வந்துருச்சு, சின்னதா மெஷின் மாதிரி இப்படி ஷோல்டர்ல அட்டாச் பண்ணிடுறாங்க, அதை வந்து போன்ல கனெக்ட் பண்ணிடுறாங்க. அது வந்து ஒவ்வொரு ஃபுட்டு சாப்பிட்ட பிறகும் உங்க உடம்புல அது எவ்வளவு சுகர் ரைஸ் பண்ணுதுங்கிறத செக் பண்றாங்க. சும்மா டேப் பண்றாங்க, அந்த சுகர் ரீடிங் எல்லாம் வந்துருது. ஸோ அந்த மாதிரியான மானிட்டர்ஸ், அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ நிறைய அவைலபிள் இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு டெவலப் த அவேர்னஸ், யூ ஹாவ் டு கீப் எவ்ரி திங் இன் த லூப். ரெகுலர் செக்அப்ஸ் இஸ் வெரி வெரி மேண்டேட்ரி. தேங்க்யூ.